ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه والناس أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ونادى أصحاب النار أصحاب الجنة أن أفيضوا علينا من الماء أو مما رزقكم الله قالوا إن الله حرمهما على الكافرين. கண்ணியமானவர்களே, மக்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வஜீஹ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யுஅதா பிஜஹன்னம் யௌமஇதில் லஹா சபூன அல்ஃப ஸமாம், மறுமை நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்திலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள் என்றால் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் அதனுடைய ஆழத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு நாள் சஹாபாக்களுடன் நபி அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சப்தம் கேட்டது. சஹாபாக்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன சப்தம் தெரியுமா என்று கேட்டதற்கு சஹாபாக்கள், கூறுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கூறினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நரகத்தில் ஒரு கல் வீசப்பட்டது, அந்த கல் இப்பொழுதுதான் அதன் தரையை அடைகின்றது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நரகம் எவ்வளவு ஆழமானது என்பதை நினைத்து பாருங்கள். அதனுடைய நெருப்பின் சூட்டை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, நாரன் தலல்லாஹ், கொழுந்து விட்டு எரியும் நரகம் என்பான். இன்னும் அல்லாஹ் கூறும் பொழுது, ஒமா அஸ்பரஹும் அலன்னார், அவர்களால் சகித்து கொள்ள முடியாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் நெருப்பை பற்றி கூறும் பொழுது, நீங்கள் உங்கள் வீடுகளின் எரிக்கின்ற நெருப்பை விட 70 மடங்கு சூடு அதிகமானது. அதில் போடப்படுகின்ற மனிதர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அந்த மனிதனுடைய கடவாய்ப்பல் உஹது மலை போல் இருக்கும். அவனுடைய ஒரு புஜத்திலிருந்து மற்றொரு புஜம் வரை உள்ள தூரம் ஒரு மனிதன் 3 நாள் வேகமாக குதிரையில் பயணம் செய்யக்கூடிய அளவு தூரம் இருக்கும். அவனுடைய தோளின் தடிப்பம் ஒரு மனிதன் 3 நாள் நடைபயணம் செய்யக்கூடிய அளவு தடிப்பமாக இருக்கும். அவனது இருப்பிடம் மட்டுமே மக்காவிற்கும் மதீனாவிற்கும் உள்ள தூரம் இருக்கும் என்றார்கள். ஹுதூஹு ஃபஹுல்லூஹ் சும்மல் ஜஹீம ஸல்லூஹ் என்று அல்லாஹ் சொன்ன மாத்திரத்திலே அவனை 70,000 மலக்குமார்கள் சங்கிலியால் கட்டுவார்கள். அதுவும் அவன் வாய் வழியாக சங்கிலியை விட்டு பித்தட்டு வழியாக வெளியே இழுத்து கட்டுவார்கள். முன்னெற்றி ரோமத்தை பிடித்து பிறகு அவனில் நரகத்தில் வீசப்படும். வீசிய மாத்திரத்திலே பொசுங்கி விடுவான். அவ்வளவு பெரிய உருவம் பொசுங்கி விடும் என்றால் நரகத்தின் நெருப்பு எந்த அளவிற்கு சூடானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, நரகத்தில் போடப்பட்ட பிறகு அவனுக்கு முதல் வேதனையே பசிதான். அதன் காரணமாக அவன் துடிப்பான், சப்தமிடுவான். பசிக்கிறது, எனக்கு பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று பல ஆண்டுகள் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவனுக்கு உணவு கொண்டு வரப்படும். என்ன உணவு தெரியுமா? நரகத்திலே விளைந்த கள்ளிச்செடியினுடைய பாகத்தை கொண்டு வந்து அவனிடம் கொடுக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகத்தினுடைய அந்த கள்ளிச்செடியினுடைய ஒரு சொட்டு கடலில் விழுமையானால் கடல் முழுவதும் கசப்பாகிவிடும். அந்த அளவிற்கு கசப்பான கள்ளி செடியை அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். அதை அவன் உண்ண மறுப்பான். அதற்கு அவனை சம்மட்டியால் அடிக்கப்படும். அது அவன் வயிற்றில் சென்ற உடனேயே வயிறும் தொண்டை கிழித்து எடுக்கும். பிறகு தண்ணீர் தாகத்தால் அவன் தண்ணீர் தண்ணீர் என்று கத்துவான். ஒரு நாள் அவனுக்கு தண்ணீர் கொண்டு வரப்படும். அது என்ன தெரியுமா? செம்பை உருக்கி அவனுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அவனுடைய முகம் பக்கத்தில் கொண்டு சென்ற உடனே அதன் சூட்டின் காரணமாக அவன் முகம் கருகி விழுந்துவிடும். அவனுக்கு குடிக்கும்படி ஏவப்படும். அதை குடித்த உடனேயே உடல் வெந்துவிடும். பிறகு பழையபடியே உடல் சரியாகிவிடும். இவ்வாறு அவன் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். இன்னும் அல்லாஹ் கூறுவான், நெருப்பிலிருந்து அவனுக்கு ஆடை தைத்து கொடுக்கப்படும். அவன் தலையின் மீது கொதிக்கின்ற வெந்நீர் ஊற்றப்படும். இதன் காரணமாக அவன் உடல் உறுப்புகள் முழுவதும் வெந்து விழுந்துவிடும். பிறகு ஒன்று சேரும். அவன் தாகம் என்று சொல்லும் போதெல்லாம் கொதிக்கின்ற சீல் சலம் தயாரிக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் கக்குவான். குடிக்கும்படி அவனை சம்மட்டியால் அடிக்கப்படும். மஆதல்லாஹ், இவ்வாறு அவன் வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு சமயம் அவன் நரக காவலாளியிடம் கூறுவான், யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக், மாலிக்கே, என்னை
பற்றி உன்னுடைய இறைவனிடம் கூறு என்பதாக கூறுவான். அதற்கு அவர் قال إنكم ماكثون நீங்கள் இங்கேதான் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்பதாக கூறுவார். பிறகு ஒரு சமயம் சொர்க்கவாசிகளை அழைத்து உணவு கேட்பார். அதை அல்லாஹ் கூறுவான், وَنَادَى أَصْحَابُ النَّارِ أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ أَوْ مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ قَالُوا إِنَّ اللَّهَ حَرَّمَهُمَا عَلَى الْكَافِرِينَ. நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து தண்ணீரில் கொஞ்சமேனும் எங்கள் மீது ஊற்றுங்கள், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு அளித்துள்ள உணவில் சிறிதேனும் எங்களுக்கு கொடுங்கள் என கேட்பார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமா அல்லாஹ் இவ்விரண்டையும் காஃபிர்கள் மீது தடுத்து ஹராமாக்கி விட்டான் என்று கூறுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நரகம் என்பது தாகமும் பசியும் வேதனையும் தான். இப்படிப்பட்ட நரகத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.